பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த போதுமானவர். ஆகவே ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய வார்த்தையை தியானிப்பது ஒரு பெரிய பாக்கியம். அவர் தன்னுடைய வார்த்தை மூலமாக தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவர். ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். மீகா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீகா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்ததும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது பெத்லெகேமை குறித்து முக்கியமான ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே. பெத்லெகேமை குறித்து மீகா ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், அந்த பெத்லெகேமுடைய நிலையை அவர் சொல்லுகிறார். அந்த பெத்லெகேமுடைய நிலை எப்படி இருக்கிறதா? ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் எண்ணப்பட்டிருக்கிறது. குறைவாக மதிப்பிடப்பட்ட நிலை, ஒரு தாழ்த்தப்பட்ட நிலை. பல அனுபவங்கள் இருக்கிறது, ஆனா அந்த எந்த அனுபவமே இல்லாத ஒரு நிலையோடு ஒப்பிட்டு பெத்லெகேமை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருக்கிறாய். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். எப்படி ஆரம்ப காலத்தில் இந்த பெத்லெகேம் பட்டணம், இந்த கிராமம் ஆயிரங்களுக்குள்ள சிறியதாக எண்ணப்பட்டிருக்கிறதோ, அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறதோ, குறைவாக எண்ணப்பட்டிருக்கிறதோ, தாழ்ந்த நிலையில் இருக்கிறதோ, அற்பமான ஒரு நிலையில் இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கலாம். பலருக்கு முன்பதாக என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? பலருக்கு முன்பதாக என்னுடைய குடும்ப சூழ்நிலை ஏன் இப்படி இருக்கிறது? என்னுடைய பிள்ளைகள் ஏன் இந்த நிலையில் இருக்கிறார்கள்? என்னுடைய வருமானம் ஏன் இந்த கீழ் தங்கி இருக்கிறது? ஏன் எனக்கு ஒரு உயர்வே இல்லை? பிறர் மூலியமாக நீங்க அற்பமாக பேசப்படலாம். பிறரால் நீங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கலாம். பிறரால் கேலி செய்யப்படுகிற சூழ்நிலைக்குள்ள நீங்க இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த ஒரு நல்ல விருப்பத்தோடு இருக்கலாம். ஆனா நடைபெறுவதெல்லாம் எதிர்மாறாக இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறவர். அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. நம் தேவன் ஒருபோதும் வெறுமையாய் பேச மாட்டார். அவர் பேசுகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாக போகிறது என்று அர்த்தம். அவர் தன்னுடைய வார்த்தை மூலமாக பேசுகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஏதோ செய்ய போகிறார் என்ற அர்த்தம்.
அவர் வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் என்றால் நம்முடைய நிலைகள், நம்முடைய சூழ்நிலைகள், நாம் அனுபவிக்கிற காரியங்கள், நாம் நடந்து கொண்டிருக்கிற அந்த பாதையில எல்லாவற்றிலும் ஒரு பெரிய அற்புதங்களை, மாற்றங்களை, கற்பனைக்கு எட்டாத காரியங்களை அவர் செய்ய போகிறார் என்று அர்த்தம். இந்த பெத்லகேம் பட்டணம் அப்படித்தான் இருந்திருக்கிறது. இந்த பட்டணத்தை போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கலாம். பல காரியத்தை குறித்து நீங்க துக்கித்துக் கொண்டிருக்கலாம், யோசித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, ஆனா வேதம் சொல்லுகிறது, அன்று இருந்தது போல இந்த பெத்லகேம் அந்த ஊரு அன்றைய தினத்துல எந்த நிலையில இருந்ததோ அதே நிலையில இருந்து விடவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்கிறவங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, எந்த போராட்டத்தில் இருக்கிறீர்களோ, எப்படியாப்பட்ட வீழ்ச்சியில இருக்கிறீர்களோ, தாழ்த்தப்பட்ட நிலையில இருக்கிறீர்களோ, நிரந்தரமாக என் தேவன் உங்களை அப்படியே வைத்து விட மாட்டார். சாயங்காலத்துக்கு சூரியன் அஸ்தமாகி விடியும் போது மீண்டுமாக அது எப்படி பிரகாசிக்கிறதோ, இன்று உங்கள் வாழ்க்கையில் இருளான நிலையில் இருக்கலாம், தாழ்ந்த நிலையில் இருக்கலாம், கட்டப்பட்ட நிலையில் இருக்கலாம், முடிந்தது என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். எப்படி மீண்டும் ஒரு சூரியன் உதயமாகிறதோ, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிறவர். அவர் எடுப்பித்து கட்டுவார், அவர் சரி செய்வார், உயர்த்துவார். அற்பமாக எண்ணப்பட்ட இடத்திலே, எண்ணப்பட்டவர்கள் மத்தியிலேயே, தாழ்த்தப்பட்டவர்கள் மத்தியிலேயே, அவமதிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே தேவன் அற்புதமாக, சாட்சியாக, பாக்கியவான்களாக தேவன் நிறுத்திக் கொள்வார். இத பெத்லகேமை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாய். தாழ்த்தப்பட்டது, அற்பமாக எண்ணப்பட்டது, விழுந்து போன நிலைமையில் இருந்தது உண்மைத்தான். ஆசீர்வாதம் அற்ற நிலைமை, சுகம் அற்ற நிலைமை, சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை, வறுமையில் இருக்கிற நிலைமை, வழி தெரியாத ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த வேதம் அதோடு முடியாமல் அடுத்து சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஆமென், ஆமென். உங்களோட யாருமே இல்லையா? உண்மை உள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த வேதம் சொல்லுகிறது, பெத்லகேமே ஆயிரங்களுக்குள்ள நீ சிறியதா இருக்கிறார், ஆனால் 16,000ங்களிலும் சிறந்தவர், பூரண அழகுடையவர் உங்களோடு இருக்கிறார். இந்த வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் உங்களோடு இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என் தாய், என் தகப்பன் என்னை மறந்துட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொண்டார். ஏசாயால வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் மாறாதவர். தகப்பனால், தாயால தனிமையாக அனுப்பப்பட்ட யாக்கோபு அந்த ராத்திரியிலே ஒரு கல்லை தலைக்கீழாக வைத்து துக்கத்தோடு பலவிதமான கேள்விகள் மத்தியில வாழ்க்கை இருண்டு போன நிலையிலே அவன் இருக்கும்போது, அன்று ராத்திரி, ஒரு ராத்திரி வேலை, தனிமையான ஒரு இடம், இருள் சூழ்ந்த ஒரு இடம், வனாந்திரமான ஒரு இடம், அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு இடத்துல ஒளியாகிய தேவன் அந்த ராத்திரி தரிசனத்தை வெளிப்படுகிறார். யாக்கோபோடு பேசுகிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த தரிசனம், அந்த ராத்திரியிலிருந்து அவனுடைய பிரயாணங்கள், அவனுடைய வாழ்க்கைகள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம் வந்து விட்டது. எனக்கு பிரியமானவர்களே, ஆயிரங்களுக்குள்ளே நீங்கள் அற்பமானவர்களாக, கண்ணீரோடு, வேதனையோடு, கட்டப்பட்ட நிலையிலே
நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நம்மில் இருக்கிறவன் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. யாருமே உங்களை பார்க்கலையா? அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ஒரு இருதயம் யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறீங்களா? உள்ளம் திரையங்களை ஆராய்ந்து அறிகிறவர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். நொடி பொழுதிலே அவர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். இந்த பெத்லகேமோ சிறுமையாக எண்ணப்படுகிறது, அற்பமாக எண்ணப்படுகிறது. இந்த பெத்லகேமுக்கு எதிர்காலமே இல்லை என்று ஆயிரங்களால் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சிறுமையாக எண்ணப்பட்ட பெத்லகேமிலே இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா உதயமாகிறார், பிறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர்களுக்கு நீங்க தான் தெரியுறீங்க, உங்களுடைய நிலை தான் தெரிகிறது. ஆனா உங்களுக்குள் இருக்கிறவர், உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர், உங்கள் சார்பாக நிற்கிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்களுக்கு முன்பதாக நடக்கிறவர், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், வனாந்தரத்தில் வழியை ஆயத்தப்படுத்துகிறவர், ஆகாருடைய கண்ணீரை கேட்டு நீரூட்டை உண்டாக்குகிறவர். அவர்களுக்கு தெரியாம போகும், ஒரு நாள் அவருடைய செயல் உங்களில் ஆரம்பமாகும் போது எந்த ஆயிரங்கள், எந்த உறவினர்கள், எந்த மனுஷர்கள், எந்த சமுதாயம் யாரெல்லாம் உங்களை குறைவாக மதிப்பிட்டார்களோ, உதவ மாட்டாய் என்று சொன்னார்களோ, நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டாய் என்று சொன்னார்களோ, நீ சபிக்கப்பட்டவன் என்று சொன்னார்களோ, உன் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சொன்னார்களோ, அவர்கள் ஆச்சரியப்படுகிற வண்ணமாக என் தேவன் உயர்த்துவார். ஏனென்றால் அந்த ஆயிரங்கள் மத்தியில் இருக்கிற பெத்லகேமில ஆளுகிறவர், இஸ்ரவேலை ஆளுகிறவர், அவர் புறப்படுகிறார். அவர் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. பிரியமானவர்களே, உலகத்தாருக்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் ஆகிய கர்த்தர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். உலகத்தாருக்கு பேர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, பல காரியங்கள் இருக்கிறது. ஆனா ரட்சிப்பு இல்லை, நித்திய பாக்கியம் இல்லை. ஆனா நாம் நிஜமான இயேசுவை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். இயேசு நம்மில் இருக்கிறார், அவர் நம்மில் வாசம் பண்ணுகிறார். நாம் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தம் நம்மேல் இருக்கிறது, அவருடைய தீர்க்க தரிசனம் நம்மேல் இருக்கிறது. அவர் நம்மேல் நோக்கமா இருக்கிறார். ஆகவே தான் தாவீது சொல்கிறார், தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாகவே எப்படி அந்த பெத்லகேமிலிருந்து ஆளுகிறவர் புறப்பட்டாரோ, ஹல்லேலூயா, நம்மில் இருந்து தேவன் தன் காரியங்களை செய்ய புறப்படுவார். இஸ்ரவேலுக்கு முன்பதாக எப்படி அவர் புறப்பட்டாரோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அவர் புறப்பட ஆரம்பித்த போது சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது, மன்னா இறங்கி வருகிறது, யோர்தான் என்னென்று பிளக்கப்படுகிறது, அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. என்றும் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் அல்லவர். ஹல்லேலூயா. நம்மிலிருந்து அவருடைய வல்லமை புறப்படும், அவருடைய அற்புதங்கள் புறப்படும், அவருடைய ஆசீர்வாதம் புறப்படும், அவருடைய சமாதானம் புறப்படும், அவருடைய மேன்மை புறப்படும். அற்பமாக நினைத்தவர்கள் அவைகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். எப்ராத்தா என்றால் செழிப்பான இடம், பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. பிரியமானவர்களே, இன்றைக்கு செழிப்பு, ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஒருவேளை சரியான சேமிப்பு இல்லையே, சரியான புசிப்புக்குரிய பொருட்கள் கூட இல்லையே,
வீட்டுக்காக சில பொருள் கூட வாங்க முடியாத நிலைமையில இருக்கிறோமே. பிள்ளைகளுக்காக சில பொருள் இல்லையே. அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படாத ஒரு தரித்திர நிலையில இருக்கிறோமே என்று நீங்கள் இருக்கலாம். எப்படி அந்த பெத்லெகேம் அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்பட்டாலும் ஆயிரங்களுக்குள்ள சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, செழிப்பின் இடம் என்று அழைக்கப்பட்டாலும் எப்படி ஆயிரங்களுக்குள்ள சிறுமையாக எண்ணப்பட்டிருக்கிறதோ, இன்றைக்கு அந்த பெத்லெகேம் ஒரு செழிப்பான, உலகமே வியக்கத்தக்கதாக, உலகமே திரும்பி பார்க்கிற வண்ணமாக அந்த பெத்லெகேம் என் தேவன் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். நாம் இன்றையும் இஸ்ரவேலில் பார்க்கிறோம் பெத்லெகேமின் மேன்மை. சிறுமைப்பட்ட அந்த பெத்லெகேமுக்கு இன்னைக்கு உலகத்திலிருந்து புகழ், உலகத்திலிருந்து ஜனங்கள் வருகிறார்கள், ஆச்சரியமாக பார்க்கிறார்கள், புகழப்படுகிறது. செழிப்பான இடம், மேன்மையான இடம். அது உண்மை என்றால் இந்த வார்த்தை கேட்கிறவங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குறையில்லாத அளவுக்கு பிறருக்கு கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தினால் அவர் உங்களை நிரப்புவார். வறண்ட நிலைமையை மாற்றி செழிப்பானவர்களாக, செழிப்புள்ளவர்களாக, ஒரு காலம் இந்த காய்ந்த நிலையே இல்லாத அளவுக்கு என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்? நம்மோடு பேசுகிறவர். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அல்லேலூயா. அவர் மனமாற மனிதன் அல்ல, பொய் சொல்ல மன புத்திரன் அல்ல. அவர் நம்முடைய தகப்பன். உங்க நிலைமை மாறும். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எனக்காக நீர் கொடுத்தீர். இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். நீர் என்னிலிருந்து புறப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னிலிருந்து நீர் செய்ய போற காரியத்துக்காக ஸ்தோத்திரம். என் சிறுமை மாறப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம். என் மேல் நோக்கமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதே ஆயிரங்களுக்கு மத்தியில என்னை நீர் மகிமையாக, மேன்மையாக நிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருக்காகவும் எப்படி இந்த ஆயிரங்களுக்குள்ளே இந்த பெத்லெகேம் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில இருந்தாலும் ஒரு காலம் வந்தது, ஒரு நேரம் வந்தது. அந்த நேரத்துல அவர் அந்த பெத்லெகேமை ஆசீர்வதிக்கிறவர் அவையிலிருந்து எப்படி புறப்பட்டாரோ, பெத்லெகேமிலிருந்து எப்படி புறப்பட்டாரோ, அற்புதம் செய்தாரோ, அதே போல உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தான் பேதுரு பக்தன் இப்படியாக எழுதுகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தில், பெத்லெகேமே, உனக்கு ஒரு ஏற்ற காலத்தை நான் வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, உங்களுக்காக ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் ஒரு காலத்தை குறித்து இருக்கிறார். உங்களுடைய உயர்வுக்கு ஒரு காலத்தை குறித்து இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு காலத்தை குறித்து இருக்கிறார். உங்க குடும்பத்துக்கு ஒரு காலத்தை குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. உங்களுக்காக ஒரு ஏற்ற காலம் இருக்கு. இன்னைக்கு நீங்க இருக்கிற வண்ணமாகவே இருக்க போறது இல்லை. இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு கண்ணீர் விடுகிறீர்களோ இதே அனுபவத்தில் நீங்க இருக்க போறது இல்லை. இந்த நிந்தையிலேயே இருக்க போகிறது இல்லை. இந்த போராட்டத்திலே இருக்க போகிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பெத்லெகேமுக்காக ஒரு ஏற்ற காலத்தை தேவன் குறித்தார். அந்த காலத்தில் அந்த பெத்லெகேமிலே தேவன் உதித்தார். பெத்லெகேமுடைய நிலைமைகள் மகிமையாக மாறிவிட்டது. உங்களுக்காக ஒரு ஏற்ற காலத்தை என் தேவன் குறித்து இருக்கிறார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். அவைகளே யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம்.
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை, வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ஏசாயா 43வது அதிகாரம், ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உள்ள காரியங்கள் வேதனையாத்தான் இருக்கிறது. யோசித்தாவே பயங்கரமா தான் இருக்கு. அவைகள் மத்தியிலும் திடன் கொள்ளுங்க, ஜெபிங்க, அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இதோ புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக தேவன் குறித்தது உங்களுடைய வாழ்க்கையில் அது தோன்றும். உங்க கண்ணே அது பார்க்கும். உங்களுக்காக ஒரு ஏற்ற காலம். ஆபிரகாமை தேவன் அழைத்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்துல சாரார் கர்ப்பம் தரித்து குழந்தையை பெற்றெடுத்தார். ஏற்ற காலத்தில் அவர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். பிரியமானவர்களே, அப்படியே நடக்கும். இன்னைக்கு நீங்க புலம்புகிறீர்கள், ஆனா இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். நீங்க தேவ சமூகத்துல கம்பீரமாக மகிழ்ச்சியோடு சாட்சி சொல்லுவீர்கள். தேவனின் சிறுமையை மாற்றினார் என்று சாட்சி சொல்லுவீங்க. பிரியமானவர்களே, எந்த பெத்லெஹேம் ஊரு சிறுமையாக எண்ணப்பட்டதோ, அற்பமாக எண்ணப்பட்டதோ, அந்த பெத்லெஹேமை தேவன் எந்த அளவுக்கு மகிமையாக மாற்றினாரோ, அதே பெத்லெஹேமிலே பிறந்த தாவீது சிறுமைப்படுத்தப்பட்டவன். அந்த பெத்லெஹேமில பிறந்த தாவீது அற்பமாக எண்ணப்பட்டவன். அந்த பெத்லெஹேம் ஊர்ல பிறந்த தாவீது எல்லாராலும் அவமதிக்கப்பட்டவன். அந்த பெத்லெஹேம் ஊர்ல பிறந்த தாவீது யாருடைய பார்வையிலையும் கணக்கெடுக்கப்படாதவன். எப்படி அந்த பெத்லெஹேம் ஊர்ல என் தேவன் எப்படி அந்த பெத்லெஹேமுக்கு ஒரு பெரிய மகிமையை தேவன் உண்டாக்கினாரோ, அதே பெத்லெஹேம்ல பிறந்த தாவீதுடைய சிறுமையையும் என் தேவன் மாற்றி போட்டார். சிறுமையையும் என் தேவன் மாற்றி போட்டார். பாருங்க, தாவீதுடைய சிறுமையை மாற்றின தேவன் உங்களுடைய சிறுமையையும் அவர் மாற்றுவார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கிறேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெஹேமனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புகிறேன். பெத்லெஹேமில் இருக்கிற ஈசாயின் வீட்டுக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஆமென். பெத்லெஹேம்ல ஈசாய் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷனுக்கு அநேக குமாரர்கள் இருக்கிறார்கள். அந்த குமாரர்களில் ஒருவனை நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் மேல உங்களையும் அவர் தெரிந்திருக்கிறார். உங்கள் மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை என்னைக்கு மறந்து போக வேண்டாம். என்றைக்கு மறந்து போக வேண்டாம். சாமுவேல் பெத்லெஹேம் ஊருக்கு போகிறார், ஈசாயின் வீட்டுக்கு போகிறார், ஈசாயோடு பேசுகிறார், தன்னுடைய குமாரர்கள் எல்லாரையும் வரவழைக்கிறார். ஈசாயின் குமாரர்கள் அவர்கள் போர் வீரர்கள், சவுலுடைய சேனையில அவர்கள் யுத்த புருஷர்களாய் இருக்கிறார்கள். ஒவ்வொருவராக வருகிறார்கள். தேவன் சொல்கிறார், இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன்,
இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண் என்றான். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை, அதாவது தாவீதை, அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஹல்லேலூயா. இந்த தாவீது எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், சகோதரர்களால் அற்பமாக எண்ணப்படுகிறவன். ஆடு மேய்க்கத்தான் இவன் லாய்க்கு, யுத்தத்துக்கு இவன் லாய்க்கு இல்லை, வேற வேலைக்கு இவன் உதவ மாட்டான், ஏதோ தேவைப்பட்ட வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம், இதுதான் அவனுடைய நிலை. ஹல்லேலூயா. நேரம் வந்தது. தாவீது தன்னுடைய நிலையிலே இருந்த வண்ணமாக அந்த வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு தேவனை துதித்துக் கொண்டிருந்தான். தேவனுக்கு உண்மையா இருந்துட்டு இருந்தான். ஏற்ற நேரம் வந்தது. ஹல்லேலூயா. அழைப்பு வருகிறது. சகோதரருக்கு முன்பதாக, குடும்பத்தாருக்கு முன்பதாக, அந்த பெத்லெகேமில் இருக்க மூப்பர்களுக்கு முன்பதாக, ஜனத்தார்கள் முன்பதாக. இந்த இடத்துல தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டது குறிப்பிட்ட ஜனத்துக்கு மத்தியில இல்லை. உண்மையாக இந்த இடத்துல தாவீது எந்த அளவுக்கு தேவனால் கனப்படுத்தப்பட்டான் என்றால், அவன் அழைப்பிக்கப்பட்ட போது தீர்க்கதரிசியாக சாமுவேல் அங்க இருக்கிறார். அந்த பெத்லெகேமில் இருக்க மூப்பர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், பெரியவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், குடும்பத்தார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த ஊரில் இருக்க அநேகர் அழைக்கப்பட்டு எல்லாருடைய பார்வைக்கு முன்பதாக தாவீது ராஜாவாக மேன்மையான ஸ்தானத்திலே அமர்த்தப்படுகிறார், அபிஷேகிக்க பண்ணப்படுகிறார். எல்லாருடைய பார்வையில் அற்பமாக எண்ணப்பட்டவன், உதவாதவன் எண்ணப்பட்டவன், எல்லாருக்கும் முன்பதாகவும் அற்புதமாக மகிமையாக மேன்மைப்படுத்தப்பட்டவன். பெத்லெகேம் எப்படி மேன்மைப்படுத்தப்பட்டதோ, அந்த பெத்லெகேம்ல பிறந்த தாவீதை என் தேவன் ஏற்ற காலத்துல எப்படி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மேன்மைப்படுத்தினாரோ, இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், உங்க சிறுமை மாறும். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மேன்மை இறங்கி வரும். நீங்க தேவ பிள்ளைங்க, சோர்ந்து போக வேண்டாம். உங்களை தேவன் தெரிந்திருக்கிறார். உங்க குடும்பத்தின் மேல் தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று தேவன் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்காக தேவனுடைய வாக்கு ஆயத்தமாக இருக்கிறது. தேவனுடைய கரம் ஆயத்தமாக இருக்கிறது. உங்களில் இருந்து தேவனுடைய செயல் வெளிப்படும், மேன்மை வெளிப்படும். அப்பொழுது இது கர்த்தரால் ஆனது என்று எல்லாராலும் நீங்க சொல்லப்படுவீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய சிறுமையை மாற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். பாவத்தினால, அக்கிரமத்தினால நம்முடைய வாழ்க்கை சிறுமையாக்கப்பட்டது உண்மைத்தான். சிறையில இருந்தது உண்மைத்தான். கட்டப்பட்ட நிலைமையில இருந்தது உண்மைத்தான். நம்முடைய சிறுமையை மாற்ற தேவன் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் சிறுமையாக்கப்பட்டார். நமக்காக அவர் அவமதிக்கப்பட்டார். நமக்காக அவர் தாழ்த்தப்பட்டார். நமக்காக அவர் தரித்திரராக மாற்றப்பட்டார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையில அவர் அனுபவித்தார். அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம். அவர் சிந்தின இரத்தத்தினால் நாம் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. நாம் நீதிமன்களை மாற்றப்பட்டோம். அவருடைய சொத்தாக மாறிவிட்டோம். அவருடைய வாரிசாக நாம் மாறிவிட்டோம். இன்று நாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, சாபம் நீக்கப்பட்டதாக,
தண்டனைக்கு தப்பிக்கப்பட்டவர்களாக இன்று நாம் இயேசுவின் பிள்ளையாயிருக்கிறோம். அவர் நம்மில் உதித்து இருக்கிறார். பெத்லெகேமில ஆளுகிறவர் எப்படி புறப்பட்டாரோ, நம்மில் தேவாதி தேவன் நம்மில் உதித்திருக்கிறார். அவன் நம்மில் வாசம் பண்ணுகிறார். நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்மிலிருந்து அவருடைய காரியங்கள் புறப்படும். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆகவே இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க, ஜெபிங்க, விசுவாசத்துல முன்னேறுங்க, கர்த்தருடைய செயலை எதிர்பார்த்து கொண்டிருங்க. நிச்சயமாக வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறுமையை என் தேவன் மாற்றி மேன்மையை என் தேவன் கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிங்க, செவிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.